ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः. उकारस्त्वन्दकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वा गुरुरित्यभिधीयते. ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ओम शांति शांति शांति. हरि ओम श्री गुरुभ्यो नमः. हरि ओम. अविद्यारण्यकान्तारे भ्रमतां प्राणिनां सदा विद्यामार्गोपदेष्टारम् विद्यारण्यगुरुं श्रये. रूपं दृश्यं लोचनं दृक् तद्दृश्यं द्रक्तुमानसम्. दृश्यादिवृत्तयः साक्षी दृगेव न तु दृश्यते. पेज नंबर 11 37. अनादिकालमारभ्य मोक्षात् पूर्वमिदं द्वयम् व्यवहारे स्थितं तस्मात् उभयं व्यावहारिकम्. இப்போ 32 அதாவது ஸ்லோகா நம்பர் 32லேருந்து ஆரம்பிச்சு திரும்பியும் மொத்த வேதாந்த டீச்சிங்கை என்ன பண்ணுறாரு, சம்மரி பண்ணி கொடுக்குறார். ஸோ இந்த சம்மரியானது யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால இங்கே அதே விஷயத்தை நம்ம திரும்பி இன்க்ளூட் பண்ணி இதை ரிவைஸ் பண்ணுறோம். அப்போது எதை திருக் 3 சாட்சி மற்றதெல்லாம் திருஷ்யம், அந்த திருக்வஸ்து சத்தியம் அப்படின்னு எதை ஆச்சாரியா நிரூபணம் பண்ணினாரோ அதோடைய லட்சணமாக அஸ்தி பாதி பிரியம் அப்படிங்கிறத சொன்னாரோ அதே விஷயத்தை இங்கே பாரமார்த்திக ஜீவா எதை சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மம்னு படித்தோமோ அந்த பிரம்ம வஸ்து இங்கே அஸ்தி பாதி பிரியம் திருக் 3 சாட்சி, அது இங்கே பாரமார்த்திக ஜீவா அப்படின்னு சொன்னார். சரியா? அப்படி இந்த பாரமார்த்திக ஜீவா தான் ஆக்சுவலா இருக்கக்கூடிய ரியாலிட்டி. பாரமார்த்திகத்தில் ஜீவான்னு ஒன்று கிடையாது. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா பாரமார்த்திக திருஷ்டியில் அல்லது எது அப்சல்யூட் ரியாலிட்டி அத்வைதம் துரியம் அப்படின்னு சொல்கிறோமோ, எதை பிரம்மன்னு சொல்கிறோமோ
அங்க வந்து ஜீவான்னு ஒன்று கிடையாது. ஏன்னா ஜீவான்னு ஒன்று இருந்ததுன்னாக்க இல்லையா, அதற்கு வேற ஜகத்துன்னு ஒன்று இருக்கணும், பரமாத்மான்னு ஒன்று இருக்கணும். இது எல்லாமே இந்த ட்ரையடில் வந்துடும். என்னது? ஜீவ ஜெகத் ஈஸ்வரால வந்துடும். அப்போ என்ன ஆயிடுறது? நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஒரு வஸ்து எதை திருக்குன்னு சொன்னோமோ, எதை சாட்சின்னு சொன்னோமோ, எதை நம்ம உபநிஷத்தில் பிரம்ம அல்லது சச்சிதானந்த ஆத்மான்னு படித்தோமோ, அதுதான் இங்கே பாரமார்த்திக ஜீவாங்கிற உண்மையாக சொல்கிறார். அப்போ என்னுடைய நேச்சர் என்னவோ அதை ரிவீல் பண்ணுறார். என்னுடைய நேச்சர் இதுதான்னு சொன்னால் எனக்கு வேற இன்னொன்று கிடையாதுன்னு சொல்லும்போது, ஓகே ஞாபகம் இருக்கா, அத்வயம் அப்படிங்கிற ஒரு வேர்டுக்கும் அங்கே நீடு இல்லாமல் போயிடும். எதுக்கு வேர்ட்ஸு தேவை? ஏன் பிரமாணம் தேவை அப்படின்னா, பிரமாத்தாவுடைய நேச்சர் என்னன்னு சொல்லி கொடுக்கறதுக்காக வேர்ட்ஸு தேவை. பிரமாத்தாவுடைய நேச்சர் இதுதான்னு தெரிஞ்சுடுத்துன்னா அந்த வஸ்து அந்த நேச்சரை தவிர இன்னொன்று கிடையாதுன்னு சொன்னாக்க வேற எதுவுமே தேவையில்லை. இது வந்து பாரமார்த்திக திருஷ்டியில் நம்ம பேசுகிறோம். ஆனால் அது மட்டும் என்ன இல்லையா, அது புரியற மட்டும் நிறைய விஷயம் நமக்கு இந்த சாப்த பிரமாணம் தான், சாஸ்திர பிரமாணம் தான் நமக்கு இந்த வேர்ட்ஸ் மூலியமாக ஓகே ஆல்ரெடி இருக்கக்கூடிய வேர்ட்ஸ்னால ஏற்பட்டிருக்கக்கூடிய தப்பான கருத்து அல்ல மிஸ்கன்செப்ஷனை ரிமூவ் பண்றது. அப்போ நம்மளுடைய அந்தக்கரணம் ரெடியா குவாலிஃபைடா இருக்கு. எந்த அளவுக்கு குவாலிஃபைடா இருக்கு? சப்த பிரமாணத்துடைய வாக்கியங்கள் நமக்கு கேட்டு அதோடைய அர்த்தம் புரியறதுனால ஆல்ரெடி நாம என்ன தெரிஞ்சு வச்சுருக்கோமோ அதோட மிஸ்கன்செப்ஷனும் புரியறதும் அது நீங்கிறதும் சைமுல்டேனியஸா ஒரே நேரத்தில் நடக்கிறது. இதை வந்து நாம ரெக்கக்னைஸ் பண்ணணும், இதை வந்து நாம புரிஞ்சுக்கணும். இதுதான் ஒரு விருத்தி ஞானம் அல்லது ஞான விருத்தியுடைய ஞான விவகாரத்துடைய ப்ராசஸ். இப்படிதான் வந்து ஒரு ஞானம் ஏற்படுறது, ஞானத்தை அடையிறோம்னு சொன்னாக்க இதுதான் நடக்கிறது. புரியுறதா? சரி, அப்போ இங்க ஞானம் ஏற்படாத மட்டும் ஓகே என்ன வச்சுட்டு இருக்கோம்? நம்ம ஜீவன் வச்சுட்டு இருக்கோம், அதற்கு கரஸ்பாண்டிங்கா ஜகத்துன்னு வச்சுட்டு இருக்கோம், ஜீவ ஜகத்து. அப்போ ஜீவ ஜகத்துன்னு வச்சுட்டு இருக்கும் போது எப்படிப்பட்ட ஜகத் இருக்கிறது? ஜாகிரத ஜகத் இருக்கிறது இல்லையா, வெடிப்பு நிலையில் இருக்கக்கூடிய வேர்ல்டு இருக்கிறது. அதே மாதிரி சொப்னத்தில் ஒரு உலகம் இருக்கிறது. அந்தந்த உலகத்தில் அனுபவிக்கின்ற அந்த பிரமாத்தா இருக்கான், அந்த இண்டிவிஜுவல் அங்கே இருக்கான். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆப்ஜெக்ட் இருந்ததுன்னாக்க எக்ஸ்பீரியன்சர் இருந்தாகணும். அந்த எக்ஸ்பீரியன்சருங்கிறது வந்து ரிலேட்டிவ் டு த அந்த பர்டிகுலர் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆப்ஜெக்ட். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், கரெக்டா? நான் புதுசா எதுவும் சொல்லலை. ஓகே, அப்போ சொப்னத்தில் இருக்கக்கூடிய சொப்ன பிரபஞ்சத்தை அனுபவிக்கின்றவன், அதே மாதிரி ஜாகிரத்தில் இருக்கக்கூடிய ஜாகிரதத்தை அனுபவிக்கின்றவன், இவா ரெண்டு பேரையும் ரெண்டு ஜீவாவா பிரிச்சு சொல்றார். ஓகே, அப்போ ஜாகிரத அவஸ்தா எந்த வேர்ல்டு வந்து எல்லாருக்கும் காமனா இருக்கிறதோ, எல்லாருக்கும் அது ஈக்குவல் ஆப்ஜெக்ட் ஸ்டேட்டஸ்ல இருக்கிறதோ, அதற்கு பேரு வியாவகாரிகம். அல்லது டிரான்சாக்ஷன் ஒன்று வந்ததுன்னா, ஒரு டிரான்சாக்ஷனை பற்றி ஒரு விவகாரத்தை பற்றி நீங்கள் பேசுகிறேன் இல்லை அதை பற்றி நம்ம சிந்திக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த விவகாரமானது எல்லாருக்கும் ஈக்குவலாக காமனாக இருக்கிறது, அதற்கு பேர் விவகாரம்னு சொல்கிறோம். அதே சொப்னத்தில் விவகாரம் இருக்கான்னா அங்கே ஒரு விவகாரம் இருக்கு. ஆனால் அந்த விவகாரம் எப்படிப்பட்டது? அதை விவகாரம்ங்கிற ஸ்டேட்டஸ் ஏன் கொடுக்கலன்னா அது பர்சனல் ஆர் இண்டிவிஜுவல் சப்ஜெக்டிவா இருக்கிறது, அவளுக்கு மட்டும்தான் இருக்கிறது. சரியா? அதனால அதற்கு பேரு என்ன? பிராதிபாசிகம். அந்த நேரத்தில் அது அங்க அந்த பர்சனுக்கு அவைலபிளா இருக்கு. இந்த விவகாரம் வந்து காமனா எல்லாருக்கும் அது அவைலபிளா இருக்கிறது. அப்படி நாம பிரிக்கிறோம். இன்னொன்று என்ன விஷயம்னா, வியாவகாரிக்கத்துடைய ரியாலிட்டி, ஜாகிரத் பிரபஞ்சம், ஜாகிரத் பிரமேயம், ஜாகிரத் பிரமாதா, ஜாகிரத் விவகாரம். இதனாலும் எங்க வேர்ட்ஸ் புரியுறதா உங்களுக்கு? ஜாகிரத் அவஸ்தால ஏற்படக்கூடிய வேர்ல்டு, அதுல இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல், அதுல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ், அதுல இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷனும்,
சொப்னத்தில் இருக்கக்கூடிய வேர்ல்டு, சொப்னத்தில் இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல், சொப்னத்தில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ், அதில் ஏற்படக்கூடிய டிரான்சாக்ஷனுடைய ரியாலிட்டி வேற வேற லெவல். சொப்னம் வந்து லோயர் ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டி, வியாவகாரிக்கம் வந்து ரிலேட்டிவா ஹையர் ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டி. தேர்ஃபோர் என்ன பிரிக்கிறோம்? இது வியாவகாரிக பிரபஞ்சம்னு ஜாகிரத் பிரபஞ்சத்தை பிரிக்கிறோம் வித் இண்டிவிஜுவல் பிரமாதா பிரமேயம். சொப்ன பிரபஞ்சத்தை பிராதிபாசிகம்னு அந்த ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டி அப்படி பிரிக்கிறோம். ஆக மொத்தம் எதுக்கு இதை சொல்றோம் அப்படின்னாக்க, பொதுவா நான் கனவு கண்டேன் அப்படின்னும் சொப்னத்தில் இருக்கக்கூடிய இண்டிவிஜுவலையும் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். அதே நேரத்தில் வியாபகாரத்தில் பண்ணும்போது நான் தூங்க போனேன், தூங்கி எழுந்தேன்னு வியாபகாரிக ஜீவாவையும் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். இது நார்மலாக நடக்கிறது. ஏன் நடக்கிறதுன்னு சொன்னால், மாயா சக்தி ஆவருத்தி விக்ஷேபா. நான் யாருன்னு தெரியாம வியாபகாரிக ஜீவாங்கிற விக்ஷேபம், பிராதிபாசிக ஜீவாங்கிற விக்ஷேபம். உண்மையா நான் என்னது? உண்மையா நான் எப்படிப்பட்டவன்? பாரமார்த்திக ஜீவா. ரிலேட்டிவா ஜீவான்னு வேர்டு யூஸ் பண்ண வேண்டியிருக்காங்க, அவ்வளவுதான். இப்ப என்ன நமக்கு என்ன ஆயிடும்? பாரமார்த்திக ஜீவாவுக்கும் பிராதிபாசிக ஜீவாவுக்கும் எல்லாம் வருது இல்லையா, கன்ஃபியூஸ் ஆயிடும். அதனால நம்ம கிளியரா டிஃபைன் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி 4-5 வாட்டி முன்னாடி எல்லாம் இம்போசிஷன் எழுதுவோம். இம்போசிஷன் வந்து மிஸ் கொடுக்கிற பனிஷ்மெண்ட். ஓகே, நாமெல்லாம் எழுதுறதுக்கு பேர் என்னது? ஸ்கூல்ல என்ன சொல்லு? ஸ்கூல்ல படிக்கும்போது அபியாசம், 5ஆம் கிளாஸ்ல அபியாசம் அப்படின்னு சொன்னியா? ரெப்பிட்டிஷன். நாமளே 10 தடவை எழுதுறா அப்படின்னு சொல்லுவார் தாத்தா. அம்மா சொல்லுவா 10 டைம்ஸ் எழுதுங்கோ, எல்லாம் இந்த வேர்ட்ஸ்லாம் 10 டைம்ஸ் எழுதுங்கோ இல்லையா, அப்படி சொல்லுவா. என்ன இந்த வேர்டு மறந்து போச்சு, ஞாபகம் வரும்போது சொல்றேன். அதை 10 தடவை எழுதுவோம். ஒரு இங்கிலீஷ் வேர்ட்லாம் நான் 10 தடவைலாம் எழுதியிருக்கேன். அது வாயிலே நுழையாது அந்த வேர்டு, இப்போ ஞாபகம் வர மாட்டேங்கிறது. அது 10 தடவை எழுது. அதோட மீனிங் எது, வேர்டு எது, மீனிங் எது. அது வந்து இம்போசிஷன், அதே ப்ராசஸ் தான். ஆனால் இம்போஸ் பண்ணப்பட்டது. ஏன்னா நீங்க பண்ணாததுனால இம்போசிஷன் பண்ணு மிஸ் கொடுக்கிற பனிஷ்மெண்ட். இப்போ நாம என்ன பண்ணிக்கணும்? நாமளே சில விஷயங்களை நாம ரிப்பீட் பண்ணுறதுக்காக தப்பு இல்லை. பிராதிபாசிக்க அப்படின்னு போட்டு எவ்வளோ ஒரு லைன் டெஃபினேஷன் எழுதணும், 10 தடவை எழுதணும். பாரமார்த்திக அப்படின்னு போட்டு எழுதிக்கணும், அட்லீஸ்ட் பதியறதுக்காக. இது இனியே சைடு டாபிக். எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, இங்க அதே தத்துவத்தை என்ன பண்றாரு? 3 ஜீவாவா பிரிக்கிறார். அதுல 2 ஜீவா என்னது? மித்யா. முக்கியமா இருக்கிறது என்னது? ஜீவான்னு ஒண்ணு கிடையாது. பாரமார்த்திகத்துல ஜீவேஸ்வர ஐக்கியம் இருக்கிறது. ஒரு பிரம்ம தத்துவம், ஒரு பிரம்ம வஸ்து தான் அப்படிங்கிறத ரிவீல் பண்ணுறதுக்காக கண்டினியூ பண்ணிட்டு வராரு. அதுல ஃபைனலாக என்ன பார்த்தோம்? இப்படிப்பட்ட இந்த வியாபகாரிக்கம். ஏன் இந்த ஜீவாவை வியாபகாரிக்கம்னு சொல்றோம் அப்படின்னா, ஓகே, ஏன் சொல்றோம் அப்படின்னா, ஜீவஹா, ஓகே, என்ன படித்தோம்? 37 பாருங்க. 37 பார்த்தோம்னா, இந்த ஜீவா வியாபகாரிக்கம். ஜீவ ஜகத் ரெண்டுமே உபயம்னு போட்டிருக்கு பாருங்க. உபயம், உபயம்னா ஜீவயோஹோ ஜகத், ஜீவ ஜகத்யோஹோ. அப்படின்னா ஜாகிரத ஜீவா கூட என்ன இருக்கணும்? ஜாகிரத ஜகத் உபயம், இவ்விரண்டும் வியாபகாரிக்கம். ஏன்னா வியாபகாரத்துல அது கண்டினியூஸா இருக்கிறதுனால, விவகாரத்துல இது இருப்பதுனால, ஸ்திதம் அவைலபிளா இருக்கிறதுனால, விவகாரத்துல ஈடுபடுவதனால, okay, it is available for vyavahara, therefore tasmat ubhayam vyavaharikam. எது உபயம் வியாபகாரிக்கம்? எது உபயம் வியாபகாரிக்கம் நக ஜீவ ஜகத். ஓகே, ஜீவா என்ன ஜீவா? அது ஜீவா டு ஜகத் டு அப்படி வேணா போட்டுக்கோங்க. பாரமார்த்திகத்துல என்ன ஜகத் இருக்கும்? வெரி குட். அப்பாடா, அப்போ ஏதோ நான் கம்யூனிகேட் ஆகிறதுன்னு அர்த்தம், நான் பேசுறது. வெரி குட். பாரமார்த்திக ஜெகத்துன்னு சொல்லிட்டேன்னாக்கா அப்படியே வியாபாரிக ஜெகத்து, அதுக்கு முன்னாடி பிராதிபாசிகம், பாரமார்த்திக ஜெகத் அப்படின்னு சொல்லிட்டேன்னா என்ன ஆகிறது? பாரமார்த்திகங்கிற அர்த்தம் இன்னும் இதுலன்னு அர்த்தம். நீங்க அப்படியே கிளிப்புள்ள மாதிரி சொல்றேன்னு அர்த்தம், சமத்தா. ஓகே, பாரமார்த்திகத்துல என்னது? அத்வயம். ஜெகத் என்ன ஆயிடுறது? ஜெகத்துன்னு ஒன்று கிடையவே கிடையாது. டோட்டல் அபவாதம், பிரபஞ்சோபசமம், அத்வைதம்.
புரியுறதா? அப்படி இந்த விவகாரத்துல இருக்கிறதுனால இந்த ஜீவா எங்கேருந்து வந்தது? அநாதிஹி, அநாதி ஆரம்பிய காலம். ஓகே, இந்த ஜீவ ஜெகத்து அநாதிஹி விவகாரத்துல இருக்கிறதுனால எது மட்டும் இருக்கும் இந்த ஜீவா? மோக்ஷாத் பூர்வம். சிம்பிளா சொல்லிட்டார். மோக்ஷம் ஏற்படுற மட்டும் அல்லது பாரமார்த்திக ஜீவா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மட்டும், புரியற மட்டும் இந்த விவகார ஸ்திதம் உபயம் வியாவகாரிகம் இது அவைலபிளா இருக்கும். அவைலபிளா இருக்கணும் என்னது? எக்ஸ்பீரியன்ஷியலாகவும் இருக்கும், காக்னிஷன்ல ஜீவா நானுங்கிறதுல கிளியரா இருக்கும். புரியுறதா? ஜீவ நிஷேதம் ஏற்படாது. பாரமார்த்திகத்தில் என்ன ஆகிறது? ஜீவ ஜெகத்து ஈஸ்வர நிஷேதம் ஏற்படுறது. நிஷேதம்னா என்னது? நெகேஷன். ஓகே, எப்படி நெகேஷன்? காக்னிட்டிவ்லி. எப்படி காக்னிட்டிவ்லி? அதற்கு தனியா ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் சப்ஸ்டன்ஸ் கிடையாது. ஜீவ ஜெகத் ஈஸ்வராங்கிறது ஒன்லி நேம் அண்ட் ஃபார்ம். ஒன்லி நேம் அண்ட் ஃபார்ம். புரியுறதா? அப்படி என்ன? மோக்ஷாத் பூர்வம் இதம் துவயம், இந்த ரெண்டும். ஓகே, இந்த ரெண்டும் ஜீவ ஜகத்தும் ரெண்டுமே மோக்ஷம் ஏற்படுற மட்டும் அல்லது அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுற மட்டும் இருக்கும். எக்ஸாம்பிள் என்னது? திரும்பி நீங்க சொப்னத்துக்கு போயிடலாம். சொப்னத்துல விழிக்கிற மட்டும் அங்க இருக்கிற விவகாரம், அங்க இருக்கிற ஆளு, அங்க இருக்கிற ஜெகத்து இதெல்லாம் அவைலபிளா இருக்கும். கரெக்டா? அதே மாதிரி. சரியா? அடுத்தது என்னது இப்போ? 38. சிதாபாசஸ்திதா நித்ராம் விக்ஷேபாவ்ருத்தி ரூபிணி ஆவ்ருத்ய ஜீவ ஜகதி பூர்வே நூத்னே து கல்பயேத். அப்போ பிராதிபாசிக ஜீவா யாரு? இப்போ சொப்னத்தில் இருக்கிறவர். அங்க இருக்கக்கூடிய உலகத்துல அங்க நாய் துரத்தி அவர் கல்ல தடுக்கி அப்படி வேண்டாம். அந்த சொப்னத்துல ஒரே மழையா கொட்டி நிறைய தண்ணி வந்து அந்த தண்ணியிலேருந்து வந்து தண்ணியில எல்லாம் இது பண்ண முடியாம ஐயோ கிளாஸுக்கு வர முடியலையே, ஐயோ கிளாஸுக்கு போடாமலே, அப்பாடா தண்ணி வந்துடுத்து, நல்ல வேலை கிளாஸுக்கு போக முடியல, இப்போ எப்படி கிளாஸுக்கு போக முடியும்? ரெண்டு கேட்டகரியும் இருக்கும். அதுல கொஞ்சம் பேர் கிளாஸுக்கு வந்துவா எல்லாம் இருக்கும். அப்போ ஏதோ விதத்துல தண்ணினால கஷ்டப்பட்டு மழையினால கஷ்டப்பட்டு இப்படி எல்லாம் அந்த கனவுல அந்த ஜீவா தவிச்சுட்டு இருந்ததுன்னா என்ன பண்ணணும்? மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டை கால் பண்ணினா கஷ்டம் போயிடுமா இல்லையா? அந்த ஜீவாக்கு என்ன பண்ணணும்? அந்த ஜீவா முழிச்சுக்கணும். டக்குன்னு முழிச்சுட்டார்னா ஓஹோ, புரியுறதா? இது இதுதான் சொல்யூஷன். அதே மாதிரி இங்க இந்த ஜாகிரத அவஸ்தால ரோடுல தண்ணி வந்து வீட்டுல தண்ணி வந்து வீட்டுல மழை கொட்டி இல்லையா, என்னன்னு தெரியல. அந்த காலத்திலயும் வீடெல்லாம் இருந்தது. ஓகே, அந்த காலத்திலயும் மழை எல்லாம் கொட்டிது. ஆனா அந்த காலத்துல வீட்டுக்கு வெளியில மழை கொட்டும். அவ பிளானிங் பாருங்க, வீட்டுக்கு வெளியில தான் மழை கொட்டும். இப்ப எப்படி வீட்டிலேயே மழை கொட்டுறது? வீடுலாம் கட்டி அப்பார்ட்மெண்ட்லாம் கட்டினாலும் அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள மழை தண்ணி போறது எல்லா இடத்துலையும். என்னவோ தெரியல. ஆக மொத்தம் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் என்ன பண்ணணும்? இப்போ நீங்க இப்ப இந்த பிரச்சனைல என்ன பண்ணலாம்? இங்கேருந்து முயற்சிக்கணும். இங்கேருந்து முயற்சிக்கிறதுனா என்னது? மழையாவது, தண்ணியாவது, உலகமாவது, உடம்பாவது, வீடாவது அப்படின்னு பாரமார்த்திக திருஷ்டியில நீங்க இருந்தேன்னா நீங்க தண்ணியில அடிச்சுட்டு போனா கூட நான் எங்க அடிச்சுட்டு போறேன்னு முதந்துட்டு போயிட்டு இருப்பேன். புரியுறதோ? ஐயோ என்ன ஜி இப்படி சொல்றேன், நான் வீட்டுக்கு போய் சேரணும். அப்படி எல்லாம் ஒன்றும் தண்ணி இல்லை. நமக்கு எது பார்க்கும்போதே அது 2 feet 3 feetன்னு தெரியும். அப்படிலாம் இல்லை. எல்லாம் ஏதோ நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. பயந்துக்க வேண்டாம். என்ன அந்த பயம் இருக்குல்ல, நான் கரெக்டா யூஸ் பண்ணிக்கிறேன். எக்ஸாம்பிள் என்ன, யாரோட இதையும் நான் இது பண்ணல, எல்லாரோட எண்ணங்களை ரெஸ்பெக்டோட என்ன பண்றேன்? பயம் இருக்கா பாரு, டென்ஷன் ஆகிறதா பாரு, ஆகிறதா முழிச்சுக்கோ. வித்யாரண்யர் என்ன சொல்றாரு? வேக்கப். நீ சொப்னத்துல பயந்தாலும் சரி,
நார்மலா இருக்கும்போது பயந்தாலும் சரி என்ன பண்ணணும்? முழிச்சுக்கோ. சொப்னத்துல முழிச்சுக்கிறது முழிச்சுட்டுலாம், அலாரம் வச்சுக்கலாம். இங்க என்ன அலாரம்? இது என்ன அலாரம்? திருப்பி திருப்பி படிக்கிறது. இந்த பாரமார்த்திக ஜீவா அகம் பிரம்மாஸ்மின்னு புரிஞ்சுண்டேனா தான் அது அலாரம். ஓகேயா? தேர்ஃபோர் ஓகே, இது ஆச்சாரியர் என்ன பண்றார் அப்படின்னா, ஓகே, இந்த வியாவகாரிக சம்சாரம் இதுல இருந்து விடுபடுவதற்கு பாரமார்த்திக ஞானமேவ. எப்படி நித்ராலேருந்து முடிச்சுக்கிறோமோ, மகா நித்ராலேருந்து என்ன பண்ணணும்? முடிச்சுக்கணும். குட்டி நித்ரா எதனால? நித்ரா சக்தினால. மகா நித்ரா எதனால? மாயா சக்தினால. ஓகே, மாயா சக்தினா ஆவரணம், விக்ஷேபம். கரெக்டா? என்ன ஆயிடுறதுங்க? இங்க நார்மலா தூங்கின உடனே என்ன பண்ணிட்டான்? சொப்ன ஜீவாவா ஆயிட்டான். தூங்கிட்டு இருக்கிறவன் சொப்னத்துல உங்களுக்கு தெரியல. கரெக்டா? அதே மாதிரி இங்க தூங்கிட்டு இருக்கோம்ல, ஆக மொத்தம் நீங்க ஏதோ தூக்கன்றேல, வெதர் வேலை நல்லா இருக்கு, என்ன கோவில்ல வேற நல்ல வைப்ரேஷனா இருக்கு, என்ன பண்ணுவேன்? இப்ப நான் தூங்குறேன்றேன். தூங்குறதானே கிளாஸ் எடுக்கிறேன், தூங்குறேன்றேன். முழிச்சுக்கோனா கிளாஸ் தூங்கின தானே முழிச்சுக்க முடியும். அதனால இப்ப என்ன பண்ணணும்? தூங்கி போயிடு, ஏதோ ஒண்ணு பண்ண. ஆனா அட்லீஸ்ட் தூங்குறது, கிளாஸுக்கு வந்து தூங்குன்னு ரெக்வெஸ்ட் பண்றேன். ஆன்லைன்ல தூங்கினா எனக்கு தெரியாதோன்னா இங்க வந்து தூங்கு. அட்லீஸ்ட் நான் கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஏதோ யாரோ பிரயோஜனப்படுறான்னாவது நான் நினைச்சுப்பேன் இல்லையா? எனக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கும். ஓகே, சரி. அப்படி இங்க இங்க நம்ம பேசுற தூக்கம் என்னது? அஜ்ஞான தூக்கம் இல்லையா? ஆழும் தொழில் எப்படி இருக்கிறது? அப்போ கல்பகோட்டி வருஷமா தூங்கிட்டு இருக்கேன், நான் முழிச்சுண்டே தூங்கிட்டு இருக்கேன். அதனால அங்க காரிகால ஆச்சாரியா என்ன பண்ணிட்டார்? கௌடபாதாச்சாரியா நித்ரான்டர், நித்ரா ஸ்வப்னஹான்டர், அஜ்ஞான அத்தியாசத்தை டெக்னிக்கலா சொல்றார். தேர்ஃபோர் அதனால என்ன பண்றாரு இங்க? சிதாபாசா. இங்க சிதாபாசான்னு என்னது? ஜாகிரத பிரமாதா. ஜாகிரத பிரமாதான்னு சொன்னா ஜாகிரத அந்தःகரணத்துல அல்லது மைண்ட்ல, ஓகே, எந்த ரெஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் இருக்கிறதோ, எப்ப இருக்கும் ரெஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ்? மைண்ட் இருந்தா இருக்கும். மைண்ட் எப்ப இருக்கும்? உடம்பு இருக்கணும் இல்லையா? தேர்ஃபோர் பாடி மைண்ட் சென்ஸ் இந்த டோட்டல் காம்ப்ளெக்ஸ் அசம்பிளி இருக்கு இல்லையா? இது எல்லாத்தையும் என்ன பண்றாருங்க? சிதாபாசா. ஓகே, எப்படி? ஸ்திதாஹா. ஸ்திதாஹானா அவைலபிள். எப்படி எதுல இருக்கிறது? எந்த சிதாபாசம் இருக்கிறதோ அது என்ன ஆயிடுறது? நித்ரா. நித்ரா நித்ரான என்னதுங்க? வியஷ்டி லெவல்ல, ஓகே, வியஷ்டி லெவல்ல இருக்கக்கூடிய சக்தி. பாரமார்த்திகத்துல என்ன சக்தி இருக்கிறது? பாரமார்த்திகத்துல மாயா சக்தி, என்னுடைய மாயா சக்தி. இண்டிவிஜுவல் லெவல்ல வியாவகாரிக ஜீவாக்கு என்ன சக்தி இருக்கிறது? நித்ரா சக்தி இருக்கிறது. நித்ரா சக்தினால இல்லையா என்ன பண்றான்? விக்ஷேப ஆவருத்தி நூபினி. நித்யா சக்தி எப்படி இருக்கிறது? விக்ஷேப சக்தி இருக்கிறது, ஆவரண சக்தி இருக்கிறது. என்ன பண்றேன் இப்போ? இப்ப டக்குன்னு தூங்கி போயிட்டேன்னா, ஓகே, விக்ஷேப ஆவர்த்த சக்தி ரெண்டுமே ஆக்டிவேட் ஆகிறது. நித்ரா எப்படி ஆபரேட் பண்றது? நித்ரா எப்படி ஆபரேட் பண்றது? ஃபர்ஸ்ட் தூக்க வைக்கிறது. தூங்க வச்சதுக்கு அப்புறம் நீங்க தூங்கிட்டு இருக்கேங்கிறது தெரியறதோ? நான் தூங்கிட்டு இருக்கேனா? இப்ப நான் தூங்கிட்டு இருக்கேன், இப்ப நான் தூங்கிட்டு இருக்கேன், அப்படி தோன்றதா உங்களுக்கு இல்லையா? நீங்க தூங்கிட்டு இருக்கேங்கிறது தெரியல, நம்பர் 1. நம்பர் 2 என்ன பண்றது? ஒரு அழகா ஒரு பொய்யான ஒரு உலகத்தை எல்லாமே வருது உங்களுக்கு. அப்போ நித்ரா ஆபரேஷனா இருக்குன்னு அர்த்தம். நித்ராவுடைய ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். கனவு கண்டாலும் சில பேர் நிறைய கனவு கண்டா சரியாவே தூங்கல நேத்திக்குன்னு சொல்லுவா. கனவு கண்டாலும் நீங்க தூங்கிட்டு தான் இருக்கேன். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க சரியா? அப்படி 2 விதமா ஃபங்க்ஷன் பண்றது. அதுதான் இங்க விக்ஷேப ஆவருத்தி ரூபிணி. ஆவருத்தினா தெரியாம இருக்கிறது, விக்ஷேபம்னா உங்களுடைய கனவு பிரபஞ்சமா அது தோற்றம் அளிக்கிறது. ஓகே, பூர்வே ஜீவ ஜகதி ஆவருத்தி. ஓகே, என்ன ஆயிடுறது இப்போ?
முன்னாடி நித்ரா சக்தி என்ன பண்ணிடுது? பூர்வே அப்படின்னா முன்னாடின்னு அர்த்தம், ப்ரீவியஸ்ன்னு அர்த்தம். தூக்குறதுக்கு முன்னாடி யார் இவரு? தூங்க போகிறவர் அல்லது மூழ்கிக்க போறவர். கரெக்டா? தட் இஸ் வேக்கர். வேக்கர் வேக்கர் ஜீவாவ அல்லது வியாவஹாரிக ஜீவா, வியாவஹாரிக ஜகத்து. தூங்கினதுக்கு அப்புறம் என்ன ஆயிடும்? இது ரெண்டும் ஆவருத்தி. இது ரெண்டும் கன்சீல் ஆயிடுது. ஆவருத்தி இஸ் வாட்? பவர் ஆஃப் கன்சீல்மெண்ட் இல்லையா? கன்சீல் ஆயிடுது, மூடப்பட்டது, மறைக்கப்பட்டது. அப்புறம் என்ன ஆயிடுது? நூத்னே து கல்பயேத். இப்ப என்ன பண்றது தெரியுதா? வியாவஹாரிகம்ங்கிறது என்னன்னு லட்சணம் சொன்னாரு. வியாவஹாரிக துவயம் ஜீவ ஜகத்து அநாதி ஆரம்பிய மோட்சம் மட்டும் வியாவஹாரிக்கம் இருக்குன்னாரு. இந்த வியாவஹாரிக ஜீவா நித்ரா சக்தினால என்ன தூங்கினதுனால வியாவஹாரிக ஜீவாங்கிறது தெரியாம, அப்புறம் வியாவஹாரிக ஜகத்துன்னு ஒண்ணு இருக்கிறது தெரியாம நூத்னே, நூத்னே நூத்தன கிரகப்பிரவேச சுப முகூர்த்த, நூத்தனம்னா என்னது? புதுசு, புதுமையாக, நூத்தனமான து கல்பயேத். என்னது? நூத்னே ஜீவ ஜகத்தை ஆட் பண்ணிக்கணும். நூத்னே ஜீவ நூத்தனே ஜகதி, நூத்தன ஜீவ ஜகத்து கல்பயேத். அப்ப நான் என்ன அர்த்தம்? தூங்கினதுக்கு அப்புறம் புது ஜீவா புது ஜகத் எங்க வருது? சொப்னம் வருது. புரியுறதா? அப்போ நேச்சுரலா என்ன ஆயிடுறது? நான் பாரமார்த்திக சத்தியமாக சைத்தன்யமாக இருந்து கொண்டு ஓகே என்னுடைய மாயா சக்தியினால வியாவஹாரிக ஜீவா ஜகத் கல்பயேத். கரெக்டா? அந்த வியாவஹாரிக ஜீவா நித்ரா சக்தி அதே பாரமார்த்திக ஜீவாவா இருந்து சொப்ன ஜீவ சொப்ன ஜகத்து கல்பயேத். இப்படியும் சொல்லலாம். இல்ல நீங்க டெம்பரரியா உதாரணமா புரிஞ்சுக்கணும்னா பாரமார்த்திக ஜீவா மாயா சக்தி வியாவஹாரிக ஜீவ ஜகத்து, வியாவஹாரிக ஜீவ ஜகத்து நித்ரா சக்தி, சொப்ன ஜீவ ஜகத்து இப்படி சொல்லலாம். ஆனா நீங்க எப்படி சொன்னாலும் ஓகே அங்க இருக்கக்கூடிய விஷயம் டெம்பரரியா நீங்க சொப்னத்திலேருந்து ரிலேட்டிவா விஸ்வா விஸ்வ விராட்னு வச்சுக்கலாம். ஆனா அதுவும் ரிலேட்டிவ். ஓகே இது எல்லாத்துக்கும் அதிஷ்டானம் என்னதுன்னு கேட்டா, இன்க்ளூடிங் சுஷுப்தி அவஸ்தா என்னன்னு கேட்டா ஆத்ம சைத்தன்யம். எது பாரமார்த்திக எது ஜீவான்னு சொல்றாரோ அதுதான் எல்லாத்துக்கும் இருக்கிறது. தேர்ஃபோர் நூத்னே கல்பயேத். அப்போ ரெண்டுமே என்னிடத்தில் பாரமார்த்திகமாக இருக்கக்கூடிய என்ன ஆஸ்தி பாத்தி பிரியம் ஏதோ சொன்னாரோ இவ்விரண்டும் ஜீவ ஜகத்து. எந்த ஜீவ ஜகத்து? சொப்ன ஜீவ ஜகத்து, ஜாகிரத ஜீவ ஜகத்து, வியாவஹாரிக ஜீவ ஜகத்து, பிராதிபாசிக ஜீவ ஜகத்து கல்பயேத். எப்படி ப்ராசஸ் சொல்றார் பாருங்க. சரி, நெக்ஸ்ட் என்னது? பிரதீதி காலயே வைத்தே ஸ்திதத்வாத் பிராதிபாசிகே நகி ஸ்வப்ன பிரபுத்தஸ்ய புனஸ்வப்னே ஸ்திதஸ்தயோஹ புனஸ்வப்னே ஸ்திதிஸ்தயோஹ. அப்போ மாண்டுக்ய காரிகா அல்லது வைத்தத்திய பிரகரணம் கேட்ட மாதிரி இருக்கா? அந்த வைத்தத்திய பிரகரணத்துல என்ன பண்ணினோன்னு சொன்னாக்க வியாவஹாரிக பிரபஞ்சம், தட் இஸ் எந்த பாதம்? ஏதாவது ஒன்று 2 3 ஏதாவது தித்திய பாதமா? சரி, அதை நீங்க செக் பண்ணி கண்டினியூ பண்ணி. ஆமா சரியா? ஜாகிரத் தித்திய பாதமா பிரதம பாதமா? பிரதம பாதா த்விதீய பாதா பி காரிய பாதா ரெண்டுமே என்னது? விததம் வைத்தத்தியம்னு சொல்லிட்டோம். அப்போ ஜீவ ஜகத் பிரமாதா பிரமேயம் ஆஃப் வியாவஹாரிகா பிரதம பாதா, பிரமாதா பிரமேயம் அல்லது ஜீவ ஜகத் ஆஃப் த்விதீய பாதா அல்லது பிராதிபாசிகா.
சொப்ன பாதா, சொப்னஜி எல்லாமே ஒரே வேர்டு தான். இது எல்லாம் என்னது? இதெல்லாம் என்னிடத்தில் என்னால் நானாகவே தோன்றுகிறது அப்படின்னு அங்க ப்ரூவ் பண்ணிட்டோம். ஆக மொத்தம் என்னது? போத் சொப்னா அண்ட் வியாவஹாரிகா ஆர் மித்யா. இது கிளியரா இருக்கு இல்லையா? ஏன் சொப்ன பிரபஞ்ச மித்யா. இப்படி ஆரம்பிச்ச உடனே நீங்க சொல்லணும், சொப்ன பிரபஞ்ச மித்யா உச்சித தேச கால அபாவாத் ஹஸ்திவத். என்ன சம்மரைஸ் பண்ணி என்ன படிச்சோலோ போ. ஃபர்ஸ்ட் சொப்ன பிரபஞ்சம் மித்யா, இதுக்கு அனுமான வாக்கியம். இப்ப சொல்லுங்க, ஜாகிரத் பிரபஞ்சா மித்யா திருஷ்யத்வாத் அனித்யத்வாத் சொப்னவத். அப்பாடா, ஏதோ ஒன்று ரெஸ்பான்ஸ் வந்ததுன்னா சந்தோஷமா இருக்கும். புரியுறதோ? இது நமக்கு சொல்லப்பட்டது, முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்குது. நீங்க இங்க பாம்பு கயிறை பார்க்கறதும் சொப்பனத்துல பாம்பு கயிறு பார்த்தேன்னா எப்படி இருக்கும்? நான் பாம்பு கயிறுன்னு எதை சொல்றேன்? இங்க ரஜ்ஜு சர்ப்பத்தை பார்க்கறதும் சொப்பனத்துல ஒரு ரஜ்ஜு சர்ப்ப பார்த்தா எப்படி இருக்கும்? இங்க இருக்கிற ரஜ்ஜுவும் அங்க இருக்கிற ரஜ்ஜுவும் ஒண்ணா? புரிஞ்சுக்கோங்க, யோசிக்கோங்க, திங்க் பண்ணுங்க. சேம் ரஜ்ஜு சார். ரெண்டுத்தோடைய இங்க இருக்கிற ரஜ்ஜு நீங்க இன்னும் ரிலேட்டிவா உங்களால தொட்டு இது அவைலபிளா இருக்கு எக்ஸ்பீரியன்ஸுக்கு இல்லையா? அங்க இருக்கிற சொப்னம் என்னது? முடிச்சதுக்கு அப்புறம் கிடையாது. புரியுறதா? அப்போ என்ன சொல்றாருங்க? எதுக்கு இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னா, பிராத்திபாசிக்கத்துக்கு என்ன டெபினேஷன் சொல்றார் ஆச்சாரியா அப்படின்னா, என்ன சொப்னம் டெபினேஷன் அப்படின்னாக்க, பிராத்திபாசிக்கம் இஸ் ஈக்வல் டு பிரதிபாச காலே சத்தியம். பிரதிபாசம் அப்படின்னா அது தோன்றுகின்ற காலத்துல மட்டும் அது உண்மையா இருக்கிறது, அது இருக்கிறது, இல்லைன்னா அது இல்லை. அப்படி ஓகே. அதனால என்ன சொல்றாரு? பிரதீதி காலே ஏவ ஸ்திதத்வாத். அது எந்த காலத்துல நமக்கு தோன்றுகிறதோ, அனுபவத்துல இருக்கிறதோ, அவைலபிள் ஃபார் எக்ஸ்பீரியன்ஸோ, ஓகே, ஏவ ஸ்திதத்வாத், அப்ப மட்டுமே இருக்கக்கூடியது. அனுபவத்துல இல்லாத போது அது கிடையாது. அதுக்கு பேர் என்னது? பிராதிபாசிகே. யோசிச்சு பாருங்க. இப்போ ஏதே ஏதே சொன்ன சொப்ன ஜீவ ஜகத். சொப்ன காலத்துல அந்த சொப்ன நேரத்துல சொப்னம் காண்கின்றவன், சொப்னம் காணுகின்ற சொப்ன பிரபஞ்சம் இருக்கு, அனுபவத்துல இருக்கு, உண்மையா இருக்கு. முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் நான் சொப்னத்தில் அதை விட்டுட்டு வந்துட்டேன். நம்ம தான் வாட்சு போன் எல்லாம் விட்டுட்டு வந்துடுவோம்ல, சாரி நான் மறந்து போயிட்டு வந்துட்டேன், நான் போய் எடுத்துன்னு வந்துடுறேன். அப்படி பண்ண முடியுமோ? பண்ண முடியாது. அதே வியாவகாரிக்கத்தில் என்ன பண்ண முடியும் இல்லையா? நான் வீட்டில் போனை விட்டுட்டு வந்துட்டேன்னா போய் எடுத்துன்னு வரலாம். சொல்றது புரியுறதா? அப்போ அதனால என்ன பிராத்திபாசிக்கம்னு சொன்னா, அந்த அனுபவத்துல அந்த இடத்துல இருக்கிறது மட்டும், இருக்கிறது எதுவோ அது பிராதிபாசிகம். ஸ்திதத்வாத், அவைலபிள் ஒன்லி டியூரிங் தட் டைம். அதனால எதுக்கு சொல்றோம்? எதுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்றாரு? தேர்ஃபோர் வியாவஹாரிகம் பிராதிபாசிகம்ங்கிற ரெண்டு வார்த்தை அண்ட் அதுக்கான தனி டெபினேஷன் எமர்ஜ் ஆகிறது, தேவைப்படுறது. சொப்னம் ஜாகிரதை ஈக்குவேட் பண்ணி சொல்லிட்டோம், விதத்தம்னு ரெண்டும் மித்தியான்னு சொல்லிட்டோம், கரெக்டா? ஆனாலும் ரெண்டுத்துக்கும் இப்படிப்பட்ட டிஃபரன்ஸ் இருக்கிறது. தேர்ஃபோர் வியாவஹாரிகத்தை நாம எம்பெரிக்கல் ரியாலிட்டின்னு சொல்றோம். ஏன் சொல்றோம் அப்படின்னா, ஓகே, சொப்ன பிரபுத்தஸ்ய புருஷஸ்ய, ஓகே. இப்ப என்ன பண்ணிட்டோம்? அந்த காலத்துல பிராதிபாசிகம் அப்படிங்கிறது அந்த காலத்துல மட்டும் இருக்கிறதுனால, ஓகே, அதுக்கு பேரு பிராதிபாசிகம். சொப்ன பிரபுத்தஸ்ய புருஷஸ்ய, யாரு சொப்னத்திலிருந்து பிரபுத்தா, பிரபுத்தான யாரு?
சொப்னத்திலேருந்து யாரு முழிச்சுக்கிறானோ அப்படிப்பட்ட ஜீவனுக்கு, அப்படிப்பட்ட ஆளு யாரு யாரு முழிச்சுக்கிறான்? வியாவகாரிக ஜீவா. வியாவகாரிக ஜீவா தூங்கினதுனால பிராத்திபாசிக ஜீவ ஜெகத்து முடிச்சுட்டு அப்புறம் என்ன ஆயிடுறது? பிராத்திபாசிக ஜீவா அவனும் வந்து நின்னா எப்படி இருக்கும் உங்க முன்னாடி? டேய் நீ யாரா? டேய் நான் தான் நீ தான் சொப்னத்துல. அப்படின்னா எப்படி இருக்கும்? அனவியவஸ்தா ஆயிடும். ரெண்டு ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டி இருக்க முடியாது இல்லையா? நம்மள ஒத்துற வச்சுண்டே இல்லையா? ஒரு பொண்டாட்டிக்காரனே சமப்படுறான், ரெண்டு பொண்டாட்டியை வச்சுன்னு எப்படி இது பண்றது அப்படிலாம் சொல்லுவான் இல்லையா? அது மாதிரி அங்க கூட போக வேண்டாம். நான் என்ன மட்டும் வச்சுட்டே மேனேஜ் பண்றது, பிளான் பண்ணுறது கஷ்டமா இருக்கிறது. இன்னைக்கு லீவ் விட்டுருக்கலாம் ஆக்சுவலா. இப்படி எல்லாம் ப்ராப்ளம்ஸ்லாம் எனக்கு வருது, டென்ஷன்ஸ் வருது இல்லையா? அப்போ என்ன நானே இது பண்றதே சிரமமா இருக்கிறது. இதுல வேற இதே ஆளு ஒருத்தன் சொப்னத்திலேருந்து வந்துட்டே நீ ஏன்டா இப்படி பண்றன்னு கேள்வி கேட்டான்னா, நான் வீட்டில் இருக்கிற ஆளை பார்க்கறதா, என்ன பார்க்கறதா, இல்லை என்னையே பார்க்கறதா? இதெல்லாம் சைடு ஜோக்கு, இதெல்லாம் நாட் பாசிபிள். சும்மா ஒரு இமேஜினேஷனில் கொஞ்சம் நேரம் அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு வந்தோம்னா அப்படி டென்ஷனாக இருந்தேன், எல்லாம் ரிலாக்ஸ் ஆகிடும். சரி, ஓகே, திரும்பி வருவோம். என்ன பண்ணிட்டு இப்போ பிரபுத்த சமயே. அப்போ என்ன ஆயிடுது? நீங்கள் எந்த ஜீவாவா பார்த்தேலோ அந்த ஜெகத்து ஆக்சுவலாக கிடையாது. நம்பர் 1 கரெக்டா? ரெண்டாவது, அங்க வந்து ஓகே அந்த திருப்பதி தர்ஷன்ல இல்ல சுவாமி தர்ஷன்ல கிட்டக்க போயிட்டு வச்சுக்கோங்க, டக்குன்னு முழிச்சுட்டேன், ஒரு நிமிஷம் அங்க இருந்தோம்னா சுவாமியை பார்த்துட்டு முழிச்சுட்டு இருக்கலாம். இல்ல ஒரு நிமிஷம் இருங்க நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். திரும்பி அடுத்த நாள் தூங்கி இருக்கும் போது தூங்கினும் போது அதே இடத்துல அதே தர்ஷன் அதே லைன்ல அதே சுவாமியை போய் பார்க்க முடியுமோ கனவுல? முடியாது. இதுக்கு பேரு நாம கண்டினியூட்டி, தொடர்ச்சி அப்படிங்கறத ஒரு இடத்துல படிச்சோம், வைத்தத்துல படிச்சோம். சொப்ன பிரபஞ்சத்துல ரிலேட்டிவா கண்டினியூட்டி கிடையாது. எங்க யாரை வச்சு கம்பேர் பண்றோம் இப்போ? ஜாகிரத விஸ்வா, ஜாகிரத ஜீவ ஜெகத்து, சொப்ன ஜீவ ஜெகத்தை வச்சு இந்த ரெண்டுத்து மட்டும் கம்பேர் பண்ணும்போது இங்க கண்டினியூட்டி இருக்கு, இங்க கண்டினியூட்டி கிடையாது. ரெண்டுத்திலுமே கண்டினியூட்டி இருக்குன்னு அங்க படிச்சு நிரூபணம் பண்ணினோம், அது கரெக்ட். இப்ப என்ன பண்றோம்? ஏன் பிராத்திபாசிகம் ஏன் வியாபகாரிகம்னு டிஸ்டிங்விஷ் பண்ணும்போது அதுக்கு கம்பேர் பண்ணா இதுக்கு கண்டினியூட்டி இருக்கு. ஏன்னாக்க என்ன, நீங்க இப்போ செருப்பை விட்டுட்டு வந்திருக்கேல, திரும்பி போனா அந்த செருப்பு அங்கேயே இருக்கும் கரெக்டா? நீங்க வீட்டுக்கு போனா என்ன இருக்கணும்? அதே ஸ்ட்ரீட்ல அதே நம்பர்ல அதே அட்ரஸ்ல அதே பில்டிங் அதே ஃப்ளோர்ல, வேற வீடு வந்துடக்கூடாது, உங்க போர்ஷன் வரணும். அதுதான் எதிர்பார்த்து போறீல. டக்குன்னு மாத்தி விட்டாங்கன்னா ஒரு மாயாஜாலமாய் அப்படியே ஷிஃப்ட் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க 103 பதிலா 105 உங்க இடத்துல வந்துருத்துன்னா எப்படி இருக்கும்? உள்ள திறந்து பார்த்தா என் வீடு இப்படி இல்லவே இல்லையே, இப்படி இருக்காதே, இவ்வளவு கிளீனா இருக்காது எங்க? யோசிச்சு பாருங்க. ஆனா சொப்னத்துல போனா உங்களுக்கு டெய்லி அதே உங்களோட கட்டின மாளிகை அதுவே வருது, டெய்லி அதே ஹோமா வருது இல்லையா? அப்படி எதுவும் வரலையே. therefore புனஹ ஸ்திதிஹி தயோ நகி பவதி. என்ன பண்றாரு இங்க? வியாபகாரிகத்துக்கும் பிராத்திபாசிகத்துக்கும் டிஸ்டிங்விஷ் பண்றார். ரெண்டுமே மித்யா, ஆனா ரெண்டுத்தோடைய டிஃபரன்சஸ் சொல்லி இங்க பாரு. என்ன ஜீவ ஜெகத்திற்கும் அங்க பிராத்திபாசிக ஜீவ ஜெகத், அது சொப்னத்துல வந்து கண்டினியூட்டி கிடையாது. தயோஹோ அதே விஷயம் கண்டினியூ ஆகாது. அதே நேரத்தில் இங்க வந்து அதுதான் சொல்றாரா, ஒரு நிமிஷம். பிரதீதி காலே ஏவைத்தே ஸ்திதத்வாத் பிராதிபாசிகே நகி ஸ்வப்ன பிரபுத்தஹ புனஹ ஸ்வப்னே ஸ்திதிஹி தயோஹோ. ஸ்திதிஹிங்கிறது தான் கண்டினியூஷனை குறிக்கிறது. ஸ்திதிஹின்னு சொன்னது தான் தொடர்ச்சியை குறிக்கிறது. புனஹான்னு சொன்னா திரும்பியும் மீண்டும் ஒரு தடவை கனவில் அல்லது இன்னொரு கனவில். இன்னொரு வாட்டி கனவு காணணும்னா என்ன பண்ணணும்? இன்னொரு வாட்டி நீங்க தூங்கணும். இன்னொரு வாட்டி தூங்கினா என்ன ஆகும்? திரும்பியும் ஒரு உலகம் வரும், இது வரும்.
அப்ப நேத்திக்கு வந்த உலகமும் இன்னைக்கு வந்த உலகமும் ஒரே மாதிரி இருக்குமோ? புரியுறதா? நகி பவதி. தேர்ஃபோர் இது பிராதிபாசிகம், அது வியாபகாரிகம். சொப்னத்திலிருந்து விழித்து கொண்டால் இது ரெண்டும் இருக்காது. சரியா? சரி, என்னது இப்போ ஒரு பாயிண்டா சொல்லின்னு வராரு பாருங்க. இங்க கன்ஃபியூஸ் ஆயிடும் உங்களுக்கு. என்ன கன்ஃபியூஸ் ஆயிடும்? அங்க கண்டினியூட்டி இல்லைன்னு சொன்னேன், இங்க கண்டினியூட்டி இருக்குங்கிறே. எந்த ஸ்டாண்ட் பாயிண்ட்ல கண்டினியூட்டி இருக்கு, எந்த ஸ்டாண்ட் பாயிண்ட்ல கண்டினியூட்டி இல்ல. இப்ப கூட என்ன சொல்லுவோம்னா, சொப்னத்துக்கு கண்டினியூட்டி இருக்கு. எப்படி? சொப்னத்துக்குள்ள இன்னொரு சொப்னம் காணு, முடிஞ்ச உடனே எங்க எழுந்துப்ப? அந்த சொப்னத்துல எந்த ரூம்ல எந்த பெட் அங்க எதனா எழுந்துக்கிற, அந்தந்த ரியாலிட்டியில கண்டினியூட்டி இருக்கு. when it comes to across reality, ரெண்டு ரியாலிட்டியை ஒரே நேரத்தில் கம்பேர் பண்ணும்போது கண்டினியூட்டி இல்லைன்னா சொல்லி ஆகணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதா? ஆனா இங்க ஆச்சாரியர் என்ன பண்றாரு, கௌடபாத ஆச்சாரியார், அப்படி இருந்தா கூட நீ எந்த ஸ்டாண்ட் பாயிண்ட்ல வேணாலும் கண்டினியூட்டி இருக்குன்னு சொல்லு, கண்டினியூட்டி இல்லைன்னு சொல்லு. அது எது உண்மை எது ரியாலிட்டிங்கிறதுக்கு கிரைட்டீரியா கிடையாது. ஏன்னா திருஷ்யத்வாத் அனித்யத்வாத். எப்படி இவர் எப்படி வித்யாரண்ய சொன்னதே கௌடபாதர் சொல்றாரு இல்லையா? எப்படி ஆச்சாரியா எந்த மாண்டூக்கிய உபனிஷத்து காரிகா பண்ணியிருக்காரோ அதே சங்கரர் பாஷ்யம் பண்ணது அப்படியே வித்யாரண்ய சுவாமி அதே எடுத்துட்டு பிரசன்ட் பண்றார். 40 பிராதிபாசிக ஜீவோ யஹ தஜ்ஜகத் பிராதிபாசிகம் வாஸ்தவம் மன்யதே நன்யஹ வாஸ்தவம் மன்யதேன்யஸ்து மித்யேதி வியாவஹாரிகஹ. Therefore பிராதிபாசிக ஜீவ ஜகத் வேர்டு கிளியரா இருக்கு இல்லையா? அண்டர்ஸ்டாண்டிங். வியாவஹாரிக ஜீவ ஜகத் ரெண்டுமே என்னது? மித்யா. யாருக்கு? அங்க கொஸ்டின் வரணும். யாருக்கு? பிராதிபாசிக ஜீவனுக்கு மித்யாவா, வியாவஹாரிக ஜீவனுக்கு மித்யாவா? ஓ, இவா ரெண்டு பேருக்கு ஓகே. இப்படி வேணா சொல்லலாம். வியாவஹாரிக ஜீவாவுக்கு பிராதிபாசிக ஜீவ ஜகத் மித்யா, ஆப்வியஸா இருக்கிறது. இது ரெண்டுமே மித்யான்னு யாருக்கு தெரியும்? கரெக்டா? பாரமார்த்திக ஜீவாக்கு தான் ரெண்டுமே மித்யான்னு தெரியும். சரி, பிராதிபாசிக ஜீவாவுக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்க. பிராதிபாசிக ஜீவாவுக்கு வியாவஹாரிக ஜீவா எப்படி ஜகத்து? பிராதிபாசிக ஜீவாக்கு வியாவஹாரிக ஜீவா ஜகத் எப்படிப்பட்டது? மித்யாதான். ஓகே, என்ன? ஓகே. ஆனா என்ன, அந்த ட்ரீம் காலத்துல கனவுல இருக்கும்போது, ஓகே, கனவுல இருக்கக்கூடிய அந்த ஜீவனுக்கு அந்த ஜகத்து பொய்ன்னு தெரியுமா தெரியாதா? தெரியாது. Therefore கனவு காணுகின்றவனுக்கு கனவு காலத்தில் கனவு கிடையாது. புரியுறதா? விழித்த பிறகுதான் ஓஹோ அன்றியல்னு புரியும். அதே மாதிரி வியாவஹாரிக ஜீவாவுக்கு விவகாரத்தில் இருக்கும்போது என்ன அர்த்தம்? துவைத்தம் அல்லது விவகாரம் சத்தியம்னு அஜ்ஞான காலத்தில் இருக்கும்போது இந்த விவகாரம், ஓகே, விவகார பிரபஞ்சம் மித்யா கிடையாது, உண்மைதான், துவைத்தம் தான் சத்தியம். அதனால தான் நான் அப்படி இருக்கேன். அதனால நீங்க என்ன டிஸ்டர்ப் பண்ணாங்க. அடி உதப்படு, டேக் த பீட்டிங்ஸ், நல்ல காட்டு, நல்ல சந்தோஷமா அடிவாங்க, துக்கப்பட மட்டும் படாது. கஷ்டப்படுறது என்ஜாய் பண்ணா நிஜமாவே என்ஜாய் பண்ணி கஷ்டப்படு, நல்லா அடி வாங்கு, சிரிச்சுட்டே வாங்க. இந்த அடி என்னது? மனசுல அடி வாங்க. சரியா? ஆனா என்ன பண்றோம்? இந்த கஷ்டத்தை எல்லாம் தீத்துறேன்னு வரையணும் அவர்கிட்ட, இங்க வந்து உட்காரணும். அப்போ
புரியுறதா? அவரோட பிரான்ச் ஒன்று ஓபன் பண்ணியிருக்காரு இங்க. யாரு? ரத்னகிரீஸ்வரருடைய பிரான்ச் ஒன்று ஓபன் பண்ணியிருக்காரு. யாரெல்லாம் நிஜமாவே வந்து அப்படியே ஏங்கி ஏங்கி போய் கஷ்டத்துலேருந்து நிரந்தரமா விடுதலை கேட்கிறாரோ இப்படி ஒரு தட்டு தட்டுவார். அப்படியே தலை சுற்றி தெரியாமல் பார்த்தா கிளாஸில் வந்து உட்காந்துட்டு இருப்போம். என்ன சொல்கிறாரு, ஏது சொல்கிறாரு, ஒன்றும் புரியலையே, யார் இங்கே அனுப்பிச்சா நம்மள அப்படின்னு. தனி ரூம் இது, டிபார்ட்மெண்ட், ஒரு தனி கேபினெட், எக்ஸிக்யூட்டிவ் கேபினெட் இது. ஏன்னா இங்கே தான் ரத்னகிரீஸ்வரர் யாருன்னு தெரியும் நமக்கு. புரியுறதா உங்களுக்கு? நம்மளை ஒன்றும் கோச்சிக்க மாட்டார். ஏன்னா அது அவர் சொன்ன உண்மை தான் நானும் சொல்கிறேன். சரியா? தேர்ஃபோர் யஹ பிராதிபாசிக ஜீவஹ. ஓகே, இப்படிப்பட்ட அந்த பிராதிபாசிக ஜீவன் ஓகே கனவுல இருக்கான்னு வச்சுக்கோங்க. அந்த கனவுல தத் பிராதிபாசிக ஜகத் வாஸ்தவம் மன்யதே. கனவு காலத்துல அந்த பிராதிபாசிக ஜீவா, அந்த பிராதிபாசிக ஜகத் வாஸ்தவம், ரியல். புரியுறதா? அன்யஹா தூ, அன்யஹா தூ அப்படின்னு சொன்னா அந்த இமேஜின் பண்ணுங்க, அந்த ஜீவாவுக்கு கனவுல ஒரு கிளாஸுக்கு போய் ரத்னகிரீஸ்வரருக்கு வந்து இல்லையா அங்க உக்காந்துண்டு இப்படி இந்த பாரமார்த்திக ஜீவா, வியாவஹாரிக ஜீவா, பிராதிபாசிக ஜீவா, திருக் திருஷ்யம் அப்படிங்கிற விசாரம் நமக்கு கிடைச்சு அங்க வந்து கனவுல சொல்லி கொடுத்து, ஓஹோ ஹோஹோ, அப்போ இது எல்லாம் கனவு. எங்க கனவுன்னு கண்டுபிடிக்கிறான்? கனவுலேயே இது எல்லாம் கனவுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறான்? அந்த கனவுல கனவு கனவுதான்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சு சொல்லி கொடுத்ததுனால கனவுல இருக்கிற ஜீவா இதெல்லாம் கனவு அப்படின்னு கண்டுபிடிக்கிறான். அன்யஹா தூ. ஓகே, அந்த கனவுல ஜி நான் என்ன சொல்றேன் அப்படின்னாக்க, இந்த கிளாஸ் எல்லாம் நேரில் வருது கஷ்டமா இருந்துச்சு, எல்லா கிளாஸும் எனக்கு கனவுலையே வந்துட்டோம். இங்க வந்தாதான் அங்க ஏதாவது வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு இல்லையா? இவ்வளவு வருஷமா கிளாஸ் கேட்கிறோமா, ஏதாவது கனவுல ஒரு நாள் கிளாஸ்ல உட்கார்ற மாதிரி கனவு வந்ததுன்னா ஓகே, நல்ல புண்ணியம் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். Therefore, okay, அப்படி அந்த கனவுல சரியா அந்த பிராதிபாசிக ஜீவா எஜ்ஜவே பாசிபாத்திகம் ஜகத் அப்படி இமேஜின் பண்ணிட்டேல அன்யஹாத்து. அப்படி அந்த கனவுல அந்த ஜீவா ப்ராப்பரா புரிஞ்சுண்டா அப்படின்னாக்க மித்யா இதி மன்யேத. அல்லது அந்த பிராதிபாசிக ஜீவா விழித்த பிறகு அந்த பிராதிபாசிகமானது மித்யான்னு புரிஞ்சிடும். சொப்ன ஜீவ ஜகத்து மித்யான்னு புரிஞ்சிடும். அதே மாதிரி என்னது சொல்லி முடிச்சிடலாம். வியாவஹாரிக ஜீவோயஹ தஜ்ஜகத் வியாவஹாரிகம் சத்யம் பிரத்யேதி மித்யேதி மன்யதே பாரமார்த்திகஹ. யஹ வியாவஹாரிக ஜீவா. யாரு வந்துட்டோம், புரிஞ்சுதா? அதே போல எப்படி கனவுல வந்து விழித்த பிறகு ஓ கனவுதான்னு புரிஞ்சுக்கிறானோ, அல்லது நாம சொன்ன மாதிரி கனவுலேயே கிளாஸ் அட்டன் பண்ணி ஓ அப்படின்னு புரிஞ்சுக்கிற மாதிரி, அது இது ஆல்ரெடி அதை சொல்லிட்டோம். அதே தான் இங்க சொல்றார். இப்ப எப்படி இருக்கிறது? கனவு பிரச்சனை இல்லை, ஏன்னா முழிச்சுண்டுறோம், ப்ராப்ளமே இல்லை. எப்படி முழிச்சுக்கிறேன்? அதுவா முழிச்சுக்குது, அதுவா நானா தூங்குறேன், நான் தூங்கி போயிட்டேன் ஜி, அவ்வளவுதான். அப்புறம் நானா முழிச்சுக்கிறேன். அதே மாதிரி நானே கிளாஸ், அதுவா கிளாஸுக்கு வருது, அதுவா புரிஞ்சுக்குது, அதுவா மோட்சம் அடைஞ்சுடுத்து. அப்படியே நைட்டா நல்லா இருக்கும். அப்படி ஆகாது. இங்க என்ன பண்ணணும்? பேண்ட்டை மடிச்சுண்டு கொடைய குத்திண்டு நீஞ்சியாவது வரணும். அப்படி வந்தேன்னா எக்ஸ்ட்ராவா ஒரு 4-5 கையை பார்த்து இப்படி ஒன்ன பார்த்து அப்படி புஷ்ன்னு ஒரு அனுகிரகம் பண்ணுவார். பண்ணிடுத்தோம்னாக்க ஓஹோஹோன்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா புரியும். கொஞ்சம் கஷ்டமெல்லாம் நிறைய அப்டக்கல்லாம் இருந்ததுன்னா, இந்த சாஸ்திர ஸ்பிரிச்சுவல் அப்டக்கல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் கொஞ்சம் தண்ணியோட தண்ணியா அடிச்சுட்டு போகும். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். புரியுறதா? சரி, எனக்கு நல்லா எக்ஸாம்பிள் கிடைச்சிருக்கு இன்னைக்கு. ஓகே, சரி. அப்போ இங்க என்னது? அப்படிப்பட்ட வியாவஹாரிக ஜீவா
வியாவஹாரிக காலம், தட் இஸ் அஜ்ஞான காலம், தட் இஸ் வியவஹார ஜீவ ஜகத்து. இதுதான் உண்மை, இந்த பேதம் உண்மை இல்லையா. நானுங்கிறது தேக அபிமானி. ஜீவான்னு சொன்ன என்ன அர்த்தம்? பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ் சிதாபாசா அயம் அப்படின்னு வச்சுட்டு இருக்கிறவன். தது ஜகத்து வியாவஹாரிகம் சத்தியம் பிரத்யேதி. அந்த உலகம், அந்த ஜகத்து என்ன எப்படி இருக்கிறது? சத்தியமா இருக்கிறது. அதுதான் ரியல், தட் இஸ் அப்சல்யூட். இதுதான் உண்மை. எப்போ? வியாவஹாரிக ஜீவாக்கு வியாவஹாரிக்கத்தை இருக்கிற மட்டும். அந்யஹாத்து சப்ளை பண்ணிக்கணும். ஓகே, போன ஸ்லோகத்துல இருந்து மித்தியேதி பாரமார்த்திகா அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டுட்டார். எப்போ இதே ஜீவா பாரமார்த்திகத்தை புரிஞ்சுக்கிறானோ, எப்ப முறையா கிளாஸுக்கு போய் எப்படி வச்சாலும் எங்க வச்சாலும் கிளாஸுக்கு அதுக்கப்புறம் வீட்டில் போய் முறையா படிச்சு இம்போசிஷன்லாம் செல்ஃப் இம்போஸ் பண்ணிட்டு ப்ராப்பரா எழுதி இல்லையா, எக்ஸல் ஷீட்ல எல்லாத்துலேயும் கிளாஸ் பிளான் எல்லாம் போட்டு இல்லையா, டேட்டு வைஸ் மேப் எல்லாம் பண்ணி லேப்டாப்லயோ மொபைல்லையோ நோட்லையோ இதுலையோ இல்லை மண்டேலையோ எங்கேயோ ஒன்றுத்துல எல்லாத்தையும் எழுதி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஆக மொத்தம் படிச்சு புரிஞ்சு ஆமா எஸ் நான்கிறது இந்த வியாவஹாரிக ஜீவா கிடையாது, இந்த ஜகத்துங்கிறது உண்மை கிடையாது அப்படின்னு அகம் சத்தியம் சர்வம் பிரம்ம இல்லையா, அகம் பிரம்ம சர்வம் பிரம்ம சர்வம் அந்யத் மித்யா அப்படின்னு யாரு புரிஞ்சுக்கிறானோ பாரமார்த்திகா, அவனுக்கு என்னது? அவனுக்கு வியாவஹாரிக ஜீவ ஜகத் மித்யா. புரியறதா? அப்படி பண்ணணும். ஒரே ஒரு நோட் ஃபைனலா என்னதுன்னு சொன்னா, சொப்னத்திலிருந்து முடிச்ச பிறகு சொப்னம் ஈஸியா மித்தியான்னு புரிஞ்சிடும். ஏன்னா உங்களை துரத்தின நாய், இப்ப தண்ணியில பாம்பு கூட துரத்தலாம், இருட்டுனால தெரியாது இல்லையா. ஏதோ ஒரு சின்னதா ஏதோ எறும்பு கடிச்ச மாதிரி இருக்கும், ஒன்றும் பண்ணாது, உங்களுக்கு பிரச்சனை இல்லை. பயமுறுத்தல நான் சொல்றேன். அது உண்மையான பாம்பு பார்த்தா ரஜ்ஜு சர்ப்பங்காத, நகர்ந்து போ. வியாபாரிக ஓகே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியா. அப்படி ஒரு விதத்துல தெரியாம இருந்தா நல்லதுதான். நான் சும்மா உங்களை பயமுறுத்தல, வேடிக்கைக்கு தான் சொல்றேன். ஓகே, அப்போ அங்க என்ன ஆயிடும், அங்க இருக்கிற உலகம்லாம் நமக்கு ஈஸியா இல்லைன்னு தெரிஞ்சிடும். ஆனா இங்க ஞானத்திற்கு பிறகும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, பாரமார்த்திக ஜீவா அல்லது பிரம்ம. பாரமார்த்திக ஜீவனா என்னது? சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம இல்லையா, சச்சிதானந்த அவ்யவஹாரிய அச்சிந்திய அரூப துரிய அலக்ஷண எல்லாம் அந்த வார்த்தை எல்லாம் அத்வைத பிரம்மன் நான் புரிஞ்சதுக்கு அப்புறம், பிரபஞ்சோபசமம் ஆனதுக்கு அப்புறம் பிரபஞ்சம் என்ன இருக்கும்? நன்னா பார்த்து சிரிக்கும். ஒன்று எக்ஸ்பீரியன்ஷியலி எல்லாமே கண்டினியூ ஆகும், ரியலி இல்லைன்னு தெரியும். இதுதான் அதனால ஜீவன் முக்திங்கிறத ஒன்று சொல்றோம். இங்கேயே இப்போவே இதெல்லாம் அனுபவத்தில் இருந்தும் துவைத்தத்திலிருந்து விடுபட்டு இல்லையா, நான் எதற்கும் உட்படாதவன், நான் அசங்க ஸ்வதந்திர பூர்ணஸ்வரூபம்னு புரிஞ்சுண்டு இங்கேயே இதே அனுபவத்தில் இருக்க முடியும். புரியுறதா? அப்போ ரியாலிட்டிங்கிறது ரெண்டு விதமா இருக்கிறது. ஒன்னு எப்படி சொப்னம் மாதிரி முழிச்ச பிறகு காணாம போயிடுறது, இன்னொன்னு சன்ரைஸ் மாதிரி இருக்கிறது. சூரிய உதயம் சூரிய அஸ்தமம் சொல்லி பாரு. 8ஆம் கிளாஸ் பையன்ட்ட சொன்னேன்னா, பையன்ட்டே பொண்ணுட்டே சொல்லி பாருங்களேன், என்ன சொல்ற நீ? என்ன சூரிய உதயம்? சரி, ஆக்சுவலா என்ன அப்படின்னா சூரிய ரைஸ் எல்லாம் கிடையாது, எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அடுத்த ரொட்டேஷன் ரெவல்யூஷன் எல்லாம் சொல்லி சூரிய உதயம் அனுபவம் இருக்கும். ஆஹா சன்ரைஸ் அப்படின்னு நம்ம பீச்சில் போய் செல்ஃபி எடுத்துட்டாலும் சன்ரைஸ் இல்லைங்கிறது தெரிஞ்சுட்டு சன்ரைஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். அப்படி ஒரு ரியாலிட்டி. therefore வியாவஹாரிக
ஜீவ ஜகத்து உபசமம் அல்லது மித்தியான்னு புரிஞ்சுக்கிறதுங்கிறது இப்படி சன்ரைஸ் சன்செட் மாதிரி புரிஞ்சுண்டு எக்ஸ்பீரியன்ஷியலாக கண்டினியூ ஆகும். ஆனால் உண்மையிலேயே அது கிடையாது. ஏன்னா அது நாமரூபம், சப்ஸ்டன்ஸ் நான் மட்டும்தான். புரியுறதா உங்களுக்கு? கன்சால்டேஷன் புரியுறதா? 3 ஜீவாவா பிரிக்கிறாரு. ஒரு இடத்துலையும் எப்படி ஆவரண விக்ஷேபம் ஏற்படுறதுங்கிறாரு. அதுக்கான சொல்யூஷன் இல்லையா? பிராதிபாசிகத்தின் வியாபகாரிக்கம் அது நேச்சுரலா நடக்கிறது. அதை எக்ஸாம்பிளா வச்சுட்டு வியாபகாரிக்கத்தில் என்ன பண்றாரு? முறையா படிச்சு ஸ்ரவண மனனம் பண்ணு, அப்புறம் நிதித்தியாசனம்னு சொன்னார் இல்லையா? அதெல்லாம் பண்ணிட்டே இருக்கணும் இல்லையா? என்ன வேணா நடக்கட்டும் நமக்கு சுத்தி வர இல்லையா? ஆனா படிப்பை மட்டும் விட்டுறக்கூடாது இல்லையா? அப்படி சொல்றாரு. ஃபர்தரா என்னது? நாளைக்கு ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஹரி ஓம். நாளைக்கு வந்து இது கன்க்ளூட் ஆகிடும். பேசிட்டு சொல்லு. இது நாளைக்கு வந்து இது டெக்ஸ்ட் முடிஞ்சிடும். சாட்டர்டே மார்னிங் வந்து 9 o'clock இதோட சம்மரி இருக்கு. அப்புறம் சாட்டர்டே சாயந்தரம் பீச் ரோடில் நமக்கு வேதாந்த மகரந்தம் ஹாலில் அபிஷேகம், பூஜை, தட்சிணாமூர்த்தியோட சம்மரி இருக்கும், கேம்ப் மீட்டிங் இருக்கும். இது அப்படி பிளான் பண்ணிக்கோ. கிளியராக இருக்கு இல்லையா? நங்கநல்லூர் இங்கே சாட்டர்டே மார்னிங், இங்கே திருஷ்யம் இங்கே தான். எங்கே ஆரம்பித்தோமோ அங்கே கன்க்ளூட் பண்ணுறோம். கிளியராக இருக்கா? நாளைக்கு சாயந்தரம் இங்கே. நாளைக்கு சாயந்தரம் என்னம்மா 7:15 7:30? சப்போஸ் அது இல்லைன்னா நம்ம 7:15 வச்சுருவோம். இவ்வளோ நேரம் வெயிட். மழை நாள் வரும். ஓகே. நாளைக்கு 7:15 வச்சுருந்தானே ஈஸியாக சீக்கிரம் போயிடலாம் எல்லாரும். இதோட